முடிஞ்ச அளவுக்கு க்ளோன்ஸ் உருவாக்க. ஆனா என்கிட்ட இருந்து ஒளிய முடியாது. உன்னுடைய சாக்கா பாயிண்ட்ஸ் அட்டாக் பண்ணிடுற பயத்துல நீ தானே ஓடி ஒளிய முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஆனா அது கஷ்டம். மத்தவங்க அட்டாக் பண்ணும்போது ஓரமா நிக்கிற நீ மட்டும் தனியா இருக்க. இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. எதுவுமே வேலை ஆகாதுன்னு சொன்னல. கம் ஆன், உனக்கு கை விடாத நருட்டோ. ஓ யா, நான் தான் முதல்ல என்ன குறைச்சு கிட போடாதன்னு சொன்னேன்ல. ஆனா எப்படி? அப்படிதான் போட்டு தாக்கு நருட்டோ. நருட்டோ ஒரு க்ளோன் அவன் பயன்படுத்தவே இல்ல. அதுல நான் ஏமாத்திட்டேன். அவன் பிடிச்ச வழியில மாட்டிக்கிட்டேன். உன்னை நேரடியா அட்டாக் பண்ணாம பயந்து பொண்ணுக்கு பேர் நினைச்சியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. மாட்டிக்கிட்டான். ஆனா இது இப்போ நீ என்ன பண்ண? வெற்றி அவ்வளவு சுலபம் நினைச்சியா? இங்க என்ன நடக்குது? நருட்டோ பஞ்ச்ல அவன் கதை முடிஞ்சிருக்கணுமே. ஆனா அப்படி நடக்கல. ரொட்டேஷன். The special defense technique. இப்போ என்ன பண்றேன்னு பாக்குறேன். இது நிச்சயம் 360 டிகிரிலையும் பார்க்க முடியும். யாராவது தாக்குதல் ஆரம்பிச்சா அடுத்த நொடியே அவனால அதை உணர முடியும். அப்பதான் தன்னோட உண்மையான டிஃபென்ஸ் அவன் பயன்படுத்துவான். இதுதான் 8 trigrams form rotation. வரப்போற தாக்குதல உணர்ந்த உடனே நெடி தன்னோட உடம்புல இருக்கிற சக்ரா பாயிண்ட்ஸ்ல இருந்து சக்தி வாய்ந்த சக்ரா எனர்ஜியை வெளிவிடுவான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட உடம்ப வேகமா ரொட்டேட் பண்ணி அட்டாக் பண்ண வரவங்களை தடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களை கீழே தள்ளி விட்டுடுவான். சாதாரணமா சக்ரா பாயிண்ட்ஸ்ல இருந்து வெளிவர சக்ராவை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஜுனின்களால கூட உடல்ல ஒரு அங்கத்தோட சக்ரா எனர்ஜியை தான் பயன்படுத்த முடியும். அதாவது கால்கள் இல்ல கைகள். ஆனா ஜென்டல் ஃபிஸ்ட் டைஜுட்சுல நிச்சயம் ஒரு மாஸ்டர். சோ உடம்புல எங்க இருந்து வேணாலும் சக்ராவை அவனால ரிலீஸ் பண்ண முடியும். எந்த பக்கத்துல இருந்து தாக்குதல் நடந்தாலும் அதை அவனால தடுத்து நிறுத்த முடியும். இது ஒரு அல்டிமேட் டிஃபென்ஸ். காயாவோட ஷெல் ஆஃப் சாண்டை விட அதிக சக்தி வாய்ந்தது. அதை தாண்டி யாராலையும் போக முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஹவாமால மட்டும் அது ஒரு சீக்ரெட் நிஞ்சா ஆர்ட்.